Praise the Lord. Praise the Lord. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதைப் போல தகுதியற்ற எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உம்முடைய முடிவில்லான வாக்குறுதிகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர். உம்முடைய உண்மையுள்ள அன்புக்காக நன்றி. இருளில் இருந்து எங்களுக்கு ஒளியாக வந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே இறைத்தூதன் யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். அவருடைய பாவங்களை மன்னியும், நோய்களை குணமாக்கும், அவர்களுடைய தேவைகளில் இரக்கமாயிரும், அவர்களுடைய வாழ்வில் உம்முடைய அருளை பொழியும். குறிப்பா ராணி ரத்னகுமார் அவர்களுக்காகவும் அவங்க குடும்பத்தினருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் நிறைவாக பொழியும். தாவீதைப் போல நாங்களும் உம் திருமுன் தாழ்ச்சியோடும் நன்றியோடும் அமர்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும். எங்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை தாரும். உமது இரக்கத்தையும் கிருபையையும் எங்கள் மீது நிறைவாக பொழியும். குறிப்பா இப்போ தேர்வுகளுக்காக தயாராகிற மாணவர்களை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஆமாம் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஒரு தெளிவான சிந்தனையையும் கொடுங்க. அவங்க படிச்சதெல்லாம் நல்லா நினைவு கூர்ந்து தேர்வு சிறப்பா எழுத உதவி செய்யுங்க. இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பேரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமே. இன்றைய வாசகங்களை பார்ப்போம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. பொதுக்காலம் 3ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் சாமுவேல் 2ஆம் நூலிருந்தும் திருப்பாடல் 132லிருந்தும் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, வாங்க முதல் வாசகத்துக்குள்ள போகலாம். சாமுவேல் 2ஆம் நூல் 7ஆம் அதிகாரம். வசனங்கள் 18லிருந்து 19, அப்புறம் 24லிருந்து 29 வரைக்கும். இங்க தாவீது அரசர் கடவுள் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் செஞ்ச அப்புறம் செய்ய போற நன்மைகளை கண்டு கடவுளோட திருமுன் அமர்ந்து ரொம்ப உருக்கமா பேசுறாரு. சரி, அந்த உரையாடலோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். வசனங்கள் 18 மற்றும் 19. இந்த வசனங்கள்ல தாவீதோட ஆழமான தாழ்ச்சியை நாம பார்க்க முடியுது. ஆமா, அவர் ஒரு மாபெரும் அரசர். ஆனா கடவுள் முன்னாடி நான் யார்னு கேக்குறாரு. இது தன்னைத்தானே குறைச்சு மதிப்பிடுறது இல்ல, கடவுளோட மகத்துவத்துக்கு முன்னாடி தன்னோட எளிமைய உணர்றது. நம்ம வாழ்க்கையில நாம பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நாமளும் தாவீத போல நான் யார் ஆண்டவரேன்னு கேட்கணும். சரியா சொன்னீங்க. அதுலயும் அந்த கடைசி வரி, மனிதர் வழக்கம் இது வல்லவே அப்படின்னு சொல்றாரே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான வரி. மனிதர்கள் கடந்த காலத்தை வச்சுதான் ஒருத்தரை எடை போடுவாங்க. ஆனா நம்ம கடவுளோ நம்ம எதிர்காலத்தை பத்தியும் வாக்குறுதிகளே தராரு. இது தாவீதுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. கடவுளோட அன்பு நிபந்தனையற்றதுன்னு இது காட்டுது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். வசனம் 24. இங்க தாவீது தன்னோட தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் மக்களோட இணைச்சு பாக்குறாரு இல்லையா? கடவுள் தன்னை மட்டும் தேர்ந்தெடுக்கல, இஸ்ரேல் மக்களையே தன்னோட சொந்த மக்களா தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைவு கூர்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? நம்ம விசுவாச வாழ்வும் தனிப்பட்டதில்ல, அது திருச்சபை என்ற ஒரு பெரிய சமூகத்தோட ஒரு பகுதிங்கிறத இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுது. சரி, அப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். விசுவாச ஜபமும் மன துணிவும். வசனங்கள் 25லிருந்து 27. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. கடவுள் கொடுத்த வாக்குறுதியை ஆதாரமா வச்சு தாவீது ஜெபிக்கிறாரு. ஆமா, நீர் வாக்களித்த மாறே செய்யும்னு கேக்குறாரு. பாருங்க, கடவுளுக்கு நம்ம அவரோட வாக்குறுதிகளை நினைவூட்ட தேவையில்லை. ஆனா அப்படி ஜெபிக்கும் போது கடவுளோட வார்த்தைகள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் ஆழமாகுது. அந்த ஜெபத்தை செய்ய அவருக்கு மனத்துணிவு எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு. ஆமா, கடவுளே அது அவருக்கு வெளிப்படுத்தினதால வந்துச்சு. அப்போ நம்ம ஜெபமும் அப்படித்தான் இருக்கணுமா? நிச்சயமா, நம்ம ஜெபமும் அப்படிதான் இருக்கணும். திருவிவிலியத்தின் வழியாகவும் திருச்சபையோட போதனைகள் வழியாகவும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தின உண்மைகளை வச்சு நாம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி கிடைக்குது. அருமை. அப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். வசனங்கள் 28 மற்றும் 29. முழுமையான நம்பிக்கையும் ஆசிருக்கான மன்றாட்டம். தாவீதோட ஜெபம் ஒரு முழுமையான நம்பிக்கை அறிக்கையோட முடியுது. நீரே கடவுள், உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை. ஆமா, தம் வாழ்வோட அஸ்திவாரமே கடவுளோட வார்த்தை தான் அவர் உறுதியா இருக்காரு. இதுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? இறுதியா தன் குடும்பத்துக்கு அவர் கேட்கிற ஆசி அது செல்வத்துக்கோ புகழுக்கோ இல்ல. கரெக்ட். என்றும் உன் திருமுன் இருக்குமாறு ஆசி கேட்கிறார். அதோட அர்த்தம் என்ன?
கடவுளோட பிரசன்னத்துல நிலைச்சிருப்பதே உண்மையான ஆசீர்வாதம்னு அவர் ஆழமா உணர்ந்திருந்தாரு. இதுதான் நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஆசீர்வாதம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ இந்த வாசகம் மூலியமா தாவீதோட ஜெபத்திலிருந்து நம்ம ஒரு 3 முக்கிய பாடங்களை கத்துக்கிறோம். என்னென்ன? முதலாவது, கடவுள் முன்னாடி எப்போதும் தாழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் இருக்கிறது. சரிதான். 2வது, கடவுளோட வாக்குறுதிகளை உறுதியா பிடிச்சுக்கிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது. நிச்சயமா. 3வது, உலக ஆசீர்வாதங்களை விட கடவுளோட பிரசன்னத்துல நிலைச்சிருப்பதே மேலானதுன்னு உணர்றது. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனை இதுதான். தாவீதைப் போல நான் யார் என்று கடவுளின் முன் நம்மை தாழ்த்தி, அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து, அவருடைய வாக்குறுதிகளை நம்பி ஜெபிக்க நாம தயாரா இருக்கோமா? நல்ல கேள்வி. நம்மளுடைய ஜெபங்கள் நமது தேவைகளை பத்தி மாத்திரமா இருக்குதா, இல்ல கடவுளோட பேர் மகிமைப்படணுங்கிற தாகத்தோட இருக்குதான்னு நாம யோசிக்கணும். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார், என் குடும்பம் யார்னு ரொம்ப தாழ்மையா கேட்கிறார். ஆமா, இந்த ஜெபம் ரொம்ப உருக்கமானது. ஆனா இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. தாவீது கடவுளுக்கு ஒரு பெரிய இல்லத்தை, அதாவது ஒரு கோவில கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா கடவுள் அதை அப்படியே மாத்திட்டார். கரெக்ட். கடவுள் தாவீது கிட்ட, நீ எனக்கு இல்லம் கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு இல்லத்தை கட்டுவேன்னு சொல்றார். இங்க இல்லம் அப்படிங்கிறது செங்கல்லால் ஆன ஒரு கட்டிடம் இல்ல, அது ஒரு வம்சாவழி. அதேதான், ஒரு அரச பரம்பரை. உன் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த வாக்குறுதிக்கும் பதிலுரை பாடலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. நிச்சயமா. திருப்பாடல் 132 இதே வாக்குறுதியே ஒரு வழிபாட்டு பாடலா மாத்துது. வசனங்கள் 1-5 வரைக்கும் தாவீதோட அர்ப்பணிப்பையும் பொருத்தனைகளையும் பத்தி பேசுது. ஆமா, ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைத்தருளும் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது கேக்குறதுக்கு கடவுளுக்கே ஒரு நினைவூட்டல் மாதிரி இருக்கு இல்லையா? கடவுளே, தாவீதோட தியாகத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். அதுதான் இதுல உள்ள ஒரு சுவாரஸ்யம். இது ஒரு விதமான மன்றாட்டு. ஆனா அடுத்தடுத்த வரிகளை படிக்கும்போதுதான் அந்த இன்னல்களோட உண்மையான அர்த்தம் புரியுது. அது போர்க்களத்துல பட்ட கஷ்டங்கள் மட்டும் இல்லையா? இல்ல, அது மட்டும் இல்ல. இது ஒரு மனரீதியான போராட்டம். அவர் தனக்கு தானே ஒரு சத்தியம் செஞ்சுக்கிறார். ஆமா, வாசகத்துல இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு இடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்மமாகிய கூடாரத்தில் செல்ல மாட்டேன், படுப்பதற்கு என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன், என் கண்களை துயில விடமாட்டேன், என் இமைகளை மூட விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது ஒரு சாதாரண சத்தியம் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு தீவிரமான நோன்பு. அப்போ ஏன் தாவீது இவ்வளவு தீவிரமா இருக்கார்? அந்த சமயத்துல உடன்படிக்கை பேழை எங்க இருந்துச்சு? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த உடன்படிக்கை பேழைங்கிறது வெறும் அலங்கார பெட்டி இல்ல, அது கடவுளோட பிரசன்னம் பூமிக்கு வர்ற இடம். அவரோட கால்மணேன்னு ஒரு நம்பிக்கை. தேசத்தோட ஆன்மீக மையம்னே சொல்லலாம். நிச்சயமா. ஆன்மீக மையம், அரசியல் சக்தியோட அடையாளம் எல்லாமே அதுதான். ஆனா பல வருஷங்களா அந்த பெட்டிக்கு ஒரு நிரந்தர இடம் இல்லாம ஒரு கூடாரத்துல வச்சு இடம் மாத்திட்டு இருந்தாங்க. ஒரு தற்காலிக பொருள் மாதிரி. ஆமா, இதத்தான் தாவீது ஒரு பெரிய முரண்பாடா பாக்குறார். ஒரு மன்னனா ஒரு பெரிய அரண்மனையில வாழ்ந்துகிட்டு கடவுளோட பிரசன்னம் மட்டும் ஒரு கூடாரத்துல இருக்கிறது அவருக்கு ஒரு அநீதியா தெரியுது. அப்போ நான் இவ்வளவு சொகுசா அரண்மனையில இருக்கும்போது கடவுள் எப்படி ஒரு கூடாரத்துல இருக்கலாம்? இதுதான் அவரோட மனப்போராட்டம். அதேதான். ஒரு மனிதனோட இவ்வளவு தீவிரமான அர்ப்பணிப்புக்கு கடவுளோட பதில் என்னவா இருந்துச்சு? அதுதான் பாடலோட அடுத்த பகுதிக்கு நம்மள கொண்டு போகுது. ஆமா, வசனங்கள் 11 மற்றும் 12. கடவுள் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. இங்கதான் இந்த சுவாரஸ்யமான தலைகீழ் மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம்? தாவீது கடவுளுக்கு ஒரு வீட்டை கட்ட நினைச்சார். ஆனா கடவுள், நீ எனக்கு வீடு கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். கரெக்ட். அந்த வீடு செங்கற்களால் ஆனதில்ல, அது ஒரு வம்சம். வசனம் 11 சொல்லுது, ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார், உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். இது ஒரு சாதாரண வாக்குறுதி இல்ல, ஆணையிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஒரு அரச வம்சம் நிரந்தரமா தொடரும்னு கிடைக்கிற உத்தரவாதம். அது மிகப்பெரிய விஷயம். உள்நாட்டு குழப்பங்களை தடுக்கும், அதிகார போட்டிகளை முடிவுக்கு கொண்டு வரும். அதனால கடவுள் இங்கு ஒரு ஆன்மீக ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கல, தாவீதோட முழு அரசியல் எதிர்காலத்துக்கும் ஒரு உத்தரவாதம் அறிக்கிறார். ஆனா அந்த வாக்குறுதியோட ஒரு நிபந்தனையும் வருது. வசனம் 12ல, உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் என் நியமங்களையும் கடைபிடித்தால்
அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீச்சிருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதுவும் இருக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் கடவுள் ஆணையிட்டு வாக்குறுதி கொடுக்கிறார், அது மாறாதுங்கிறார். இன்னொரு பக்கம் அது நிபந்தனைக்குட்பட்டது மாதிரியும் தெரியுது. இது எப்படி? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் உடன்படிக்கைங்கிற வார்த்தையோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி. அது இன்னைக்கு இருக்கிற ஒரு வணிக ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் மாதிரி இல்ல. ஒருத்தர் தப்பு பண்ணா ஒப்பந்தம் ரத்தாயிடும்னு சொல்றதுக்கு. அப்போ வாக்குறுதி ரத்து செய்யப்படல, ஆனா அந்த வாக்குறுதியோட பலன்களை அனுபவிக்கிற தகுதியை மனிதர்கள் இழந்துடுறாங்க. இது கடவுளோட தோல்வி இல்ல, மனிதர்களோட தேர்வு. அப்படிதானே? மிக சரி, நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. அந்த வாக்குறுதி ஒருபோதும் அழியல. அது இஸ்ரேல் மக்களோட நம்பிக்கையில ஒரு கலங்கரை விளக்கமாவே இருந்துச்சு. அரசர்கள் தோல்வி அடைஞ்ச பிறகும் கூடவா? ஆமா, அரசர்கள் தோல்வி அடைஞ்ச போதும் கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, உண்மையான நிலையான அரசர் எப்போ வருவார்ங்கிற ஏக்கம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம்தான் பிற்காலத்துல ஒரு புதிய அர்த்தத்தை பெறுது. ஆமா, அத பத்தி நம்ம அடுத்து பேசலாம். இப்ப பாடலோட அடுத்த பகுதிக்கு வருவோம். தாவீது ஒரு இடத்தை தேடினாரு, ஆனா கடவுளே தனக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். வசனங்கள் 13 மற்றும் 14. ஆமா, ஆண்டவர் சீயோனை தேர்ந்து கொண்டார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது ஒரு முக்கியமான இறையியல் வளர்ச்சி. எப்படி? தாவீது ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தை, அதாவது ஆலயத்தை கட்ட விரும்பினார். ஆனா கடவுள் ஒரு நகரத்தை, மக்கள் வாழற ஒரு இடத்தை, சியோனை அதாவது எருசலேம தன் உறைவிடமா தேர்ந்தெடுக்கிறார். அடுத்த வசனம் இன்னும் ஆழமா இருக்கு. கடவுளே பேசுற மாதிரி. இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆமா, தாவீது கடவுளுக்கு ஓய்வெடுக்க ஒரு இடத்தை கொடுக்க நினைச்சார். ஆனா கடவுளோ நான் என் மக்கள் மத்தியில தான் இளைப்பாறுவேன்னு சொல்றார். ஒரு கட்டிடத்தோட சுவர்களுக்குள்ள தன்னை மட்டுப்படுத்திக்காம தன் மக்கள் மத்தியில வாழ விரும்புறதா சொல்றார். இது கடவுளை பத்தின புரிதல்ல ஒரு பெரிய மாற்றம். கடவுள் வெறும் செங்கற்களால ஆன கட்டிடத்துல வசிக்கிறவர் இல்ல, அவர் மனிதர்களோடு உறவாட விரும்புறாருங்கிறதோட மிக தெளிவான வெளிப்பாடு இது. சீயோன்கிறது வெறும் புவியியல் இடம் மட்டும் இல்ல, அது கடவுளும் மனிதர்களும் சந்திக்கிற இடத்தோட குறியீடா மாறுது. இந்த எண்ணம் தான் பிற்காலத்துல புதிய உடன்படிக்கையில உங்கள் உடலே தூய ஆவி தொங்கும் கோவிலுங்கிற கோட்பாட்டுக்கு அடித்தளமா அமையுது. அருமையான இணைப்பு. ஒரு பௌதிக இடத்தை கட்டும் முயற்சியில தொடங்கி மனித இதயமே கடவுளோட இல்லம்ங்கிற ஆன்மீக புரிதல்ல நிக்குது. அதேதான். சரி, இந்த திருப்பாடலோட உச்சகட்டத்துக்கு வருவோம். இதோட பதிலுரை பாடலோட பல்லவி தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் என்பது. இந்த வாக்குறுதி எப்படி காலப்போக்குல புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு? இந்த வாக்குறுதி தாவீதோட மகன் சாலமோனோட முடிஞ்சிடல. இஸ்ரேலோட வரலாறு முழுக்க இந்த வாக்குறுதி திரும்ப திரும்ப நினைவு கூறப்பட்டுச்சு. குறிப்பா நாடு வீழ்ச்சி அடைந்த சமயத்திலயா? அம்மா, மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளா போறப்போ இந்த வாக்குறுதி ஒரு பெரிய நம்பிக்கையோட ஆதாரமா இருந்துச்சு. தாவீதோட வம்சத்திலிருந்து ஒரு மீட்பர் வருவார், அவர் நம்மள ஆழ்வாருங்கிற நம்பிக்கை வலுப்பெற்றுச்சு. இதுதான் மெஸ்ஸியா அல்லது தாவீதின் மகன்கிற எதிர்பார்ப்புக்கு காரணமா? துல்லியமா. பல நூற்றாண்டுகளா மக்கள் ஒரு புதிய தாவீதைப் போல ஒரு அரசியல் இராணுவ தலைவரை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. பூமிக்குரிய ஒரு அரசாங்கம் திரும்ப வரும்னு நம்புனாங்க. ஆமா, ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த வாக்குறுதி முற்றிலும் நாம் எதிர்பார்க்காத ஒரு விதத்துல நிறைவேறியதா முன்வைக்கப்படுது. நீங்க லூக்கா நற்செய்தியை குறிப்பிடுறீங்க. முதல் அதிகாரத்துல கப்ரியேல் தூதர் அன்னை மரியா கிட்ட பேசுற காட்சி. ஆமா, அன்னை மரியா கிட்ட பிறக்க போற குழந்தைய பத்தி வானதூதர் சொல்லும்போது கிட்டத்தட்ட திருப்பாடல் 132 வார்த்தைகளையே பயன்படுத்துறார். அப்படியா? லூக்கா 1:32ல அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்னு இயேசுவை பத்தி கூறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆணையிட்ட வாக்குறுதி இப்ப இந்த ஏழை பெண்ணிடம் சொல்லப்படுது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தொடர்பு. ஆனா இங்க அரியணைங்கிறது ஒரு அரசியல் அரியணை இல்லையே. இயேசு ஒருபோதும் எருசலேம்ல மன்னர அரியணை ஏறல. இல்ல, அதுதான் அந்த வாக்குறுதியோட மறுவிளக்கம், அல்லது சொல்லப்போனா முழுமையான நிறைவேறுதல். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது பூமிக்குரிய அரசு பற்றிய வாக்குறுதி. ஆனா இயேசுவில அது ஒரு ஆன்மீக அரசாக, ஒரு நிலைவாழ்வுக்கான அரசாக நிறைவேறுதுன்னு கிறிஸ்தவ இறையியல் விளக்குது. அப்போ தாவீதோட உண்மையான நிலையான வாரிசு இயேசு கிறிஸ்துதான். அவரே நம்மை ஆளும் அரசர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்ல. இந்த திருப்பாடல் இயேசுவோட வருகைக்கான ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது. அப்போ இந்த ஒரே திருப்பாடலுக்குள்ள ஒரு தனி மனிதனோட அர்ப்பணிப்பு, ஒரு தேசத்தோட அரசியல், ஒரு தெய்வீக வாக்குறுதி,
பல நூற்றாண்டுகால எதிர்பார்ப்பு, கடைசியில ஒரு புதிய ஆன்மீக புரிதல்னு பல அடுக்குகள் இருக்கு. முற்றிலும் சரி. பழைய ஏற்பாட்டோட ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுது. அது எழுதப்பட்ட காலத்தோட அர்த்தத்தை தாண்டி பிற்கால சந்ததியினரால புதிய சூழல்கள்ல புதிய அர்த்தங்களோட படிக்கப்படுது. திருப்பாடல் 132 அதுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. இந்த ஆழமான பார்வையில் இருந்து நாம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இறுதி சிந்தனை என்னவா இருக்கும்? தாவீது தன் சொந்த அரண்மனையோட வசதியை விட கடவுளோட பிரசன்னம் தங்குற இடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அது ஒரு கட்டிடமா இருந்தாலும் அது ஒரு முன்னுரிமையோட வெளிப்பாடு. ஆமா. இன்னைக்கு கடவுள் நம்ம இதயங்கள்ல வாழ விரும்புறாருங்கிற கருத்து இருக்கு. நம்ம முன்னுரிமைகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கலாம். நம்ம இதயத்தை கடவுள் இளைப்பாறும் இடமா வச்சிருக்கோமா, இல்ல உலக கவலைகள், லட்சியங்கள்னு மத்த விஷயங்களால அதை நிரப்பி அங்க கடவுளுக்கு இடம் இல்லாம செஞ்சுட்டோமா? இது நாம எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. தாவீதோட அந்த தீவிரமான அர்ப்பணிப்பு நம்மளோட சொந்த முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்ய நம்மள தூண்டுது. ஆக முதல் 2 வாசகங்களும் கடவுளோட தாராளமான கணக்கு பார்க்காத வாக்குறுதியை மையப்படுத்துது. ஆமா, எந்த நிபந்தனையும் இல்லாம கடவுளே முன்வந்து கொடுக்கிற ஒரு பரிசு அது. ஆனா நற்செய்திக்கு வரும்போது சூழலே மாறுது. மார்க்கு 4ஆம் அதிகாரம். இயேசு திடீர்னு விளக்கு, மரக்கால், அளவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இப்ப பொறுப்பு நம்மகிட்ட வர்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இப்ப கவனம் கடவுளோட செயலில் இருந்து நம்மோட பதிலுக்கு மாறுது. இந்த வாசகம் மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையா தெரியும். ஒரு விளக்கு, அதை மறைச்சு வைக்க கூடாது, சரி. ஆனா அதோட கடைசியில வர்ற வரி, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது ஆமா, அது பலருக்கும் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். ஒரு குழப்பத்தை கொடுக்கும். இது என்னடா இது, நியாயமே இல்லாத மாதிரி இருக்கேன்னு தோணும். அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த எளிய ஓமைக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான அடுக்குகளை திறந்து பார்க்கறது தான். சரியா சொன்னீங்க. இந்த ஆய்மை தொடங்கறதுக்கு இன்னைய பல்லவி ஒரு நல்ல அடித்தளம் அமைக்குது. திருப்பாடல் 119.105 இருந்து, எமது கால்களுக்கு உம் வாக்கு விளக்கு, எமது பாதைக்கு ஒளி அதுவே. உம் வாக்கு விளக்கு. ஆமா, இங்க விளக்குங்கிறது கடவுளோட வார்த்தைன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் எழுத்துக்களோட தொகுப்பு இல்ல, அது ஒரு வழிகாட்டி. ஆமா, குழப்பமான இருட்டான பாதையில நாம தடுமாறும் போது அடுத்த அடி எங்க வைக்கணும்னு காட்டுற ஒரு கைவிளக்கு மாதிரி. அதேதான். இந்த சிந்தனையோட மார்க்கு 4:21க்கு வருவோம். இயேசு அவர்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்குத்தண்டன் மீது வைப்பதற்காக அல்லவா என்றார். இயேசு இங்க பயன்படுத்துற பிம்பங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமானவ. அதாவது முதல் நூற்றாண்டுல ஒரு கலிலேய வீடு, அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆமா, ஒரே ஒரு அறை கொண்ட சின்ன வீடு. அந்த மரக்கால்ங்கிறது தானியத்தை அளக்கிற ஒரு பாத்திரம். அதை கவிழ்த்து வச்சா விளக்கு மொத்தமா மறைஞ்சிடும், புகையால அணைஞ்சுக்கணும் போயிடும். சரிதான். கட்டில்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, தரையில விரிச்ச ஒரு பாய். அதுக்கடியில வச்சா தீப்பிடிச்சிடும். அப்போ விளக்குத்தண்டு தான் அதுக்கு சரியான இடம். அது வீட்டின் மையத்துல கொஞ்சம் உயரமா வைக்கப்பட்டிருக்கும். அப்போதான் அந்த ஒளி எல்லா மூளைக்கும் பரவும். ஆமா, இயேசு கேக்குறது ஒரு பதிலுக்காக இல்ல, பதில் எல்லாருக்குமே தெரியும். விளக்கின் ஒரே நோக்கம் ஒளி கொடுக்கிறது. இங்க விளக்குங்கிறது நற்செய்தி, இயேசு கொண்டு வந்த அந்த பேரொளி. ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த 2வது அர்த்தம்தான் அந்த நற்செய்தியை ஏத்துக்கிட்ட நாம கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏத்தி வச்சிருக்கிற விசுவாசம் என்கிற விளக்கு. ஆமா, அந்த விசுவாசம் நமக்குள்ள மட்டும் வச்சுக்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்ல. அது பகிரப்படணும், செயல்களா வெளிப்படணும். நம்ம வாழ்க்கைய ஒரு விளக்குத்தண்டா மாறி நம்ம அன்பு, இரக்கம், நேர்மை இது வழியா அந்த விசுவாச ஒளி மத்தவங்களுக்கு பிரகாசிக்கணும். இதுதான் அதோட அடிப்படை செய்தி. இந்த ஒளி பகிரப்படணுங்கிற கருத்தை அடுத்த வசனம் இன்னும் ஆழமாக்குது. மார்க் 4:22, வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. இது ஒரு பிரபஞ்ச விதிய போல இருக்கு. ஆமா, கடவுளோட உண்மையும் அவரோட திட்டத்தையும் யாராலையும் நிரந்தரமா மூடி மறைக்க முடியாது. ஒருவேளை கொஞ்ச காலத்துக்கு அது இருட்டுல இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா சரியான காலத்துல அது முழுசா வெளிப்படும். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நடைமுறை வாழ்க்கையில பல நேரத்துல உண்மைகள் புதைக்கப்படுது, பொய் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த வார்த்தையை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வெறும் இறுதி தீர்ப்பு நாளை பத்தி மட்டும் இல்ல, இயேசுவோட உயிர்ப்பே இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்.
எப்படி? சிலுவை மரணத்தின் மூலமா அந்த ஒளி மொத்தமா அணைக்கப்பட்டு கல்லறையோட இருட்டுல புதைக்கப்பட்டுருச்சுன்னு உலகம் நினைச்சது. ஆனா 3வது நாள் அந்த ஒளி, அந்த உண்மை யாராலும் தடுக்க முடியாத ஒரு ஆற்றலோட வெளிப்பட்டுச்சு. ஆமா. அது மாதிரி கடவுளோட திட்டம் சில நேரத்துல மறைக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் அது தன்னோட ஆற்றலால வெளிப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் இது பொருந்தும். நாம மறைக்கிறதா நினைக்கிற நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். உண்மைக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. அருமையான விளக்கம். அப்போ உண்மை தன்னை வெளிப்படுத்தணும்னா அதை பெற்றுக்க நமக்கு ஒரு தயாரிப்பு தேவை. அதுதான் அடுத்த வசனமா, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அதேதான். இயேசு இந்த வாக்கியத்தை பலமுறை பயன்படுத்துறார். இது ஒரு சாதாரண அறிவிப்பு இல்ல, ஒரு எச்சரிக்கை கலந்த அழைப்பு. அதாவது காதால கேட்கறது மட்டும் இல்ல. ஆமா, நம்மள சுத்தி எப்பவோ ஒரு இரைச்சல் இருக்கு. 1000 குரல்கள் நம்ம கவனத்தை ஈர்க்குது. இந்த இரைச்சலுக்கு நடுவுல கடவுளோட அந்த மெல்லிய குரலை கேட்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் தேவை. ஒரு ஆன்மீக கேட்பு. ஆமா, திறந்த மனசோட கீழ்ப்படிற விருப்பத்தோட கேட்கணும். ஏற்கனவே ஒரு முடிவோல கேட்டா கடவுளோட வார்த்தை நமக்குள்ள போகாது. நான் கத்துக்க தயாரா இருக்கேங்கிற மனநிலை தான் உண்மையான கேட்பு. இப்போ நாம இந்த வாசகத்தோட மையப்பகுதிக்கு வரோம். இந்த முழு உவமையோட இயக்கத்தையே விளக்குற பகுதி. மார்க் 4:24. நீங்கள் எத்தன்மையால் அளக்கீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். இந்த அளவு அல்லது அளவைனா என்ன? இங்கதான் இந்த வாசகம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மூல மொழியான கிரீக்கத்துல அளவேக்கு மெட்ரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு அளக்கும் கருவின்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் வேற அர்த்தமும் இருக்கா? ஆமா, ஒருத்தரோட கவனத்தின் அளவு, அதாவது கெப்பாசிட்டின்னு ஒரு ஆழமான அர்த்தமும் இருக்கு. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு கடவுளோட வார்த்தைக்கு உங்க இருதயத்துல, மனசுல, வாழ்க்கையில இடம் கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்க வாழ்க்கையில பெருகும். நாம கடவுளோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம அன்றாட நிகழ்வுகள், சந்திக்கிற மனுஷங்க, பார்க்குற இயற்கைன்னு எல்லாத்துலயும் கடவுளோட செயல்பாட்டை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம கவனம்தான் நாம பெறப்போற வெளிப்பாட்டோட அளவை தீர்மானிக்குது. அதோட இன்னும் கூடுதலாவும் கொடுக்கப்படும்னு இயேசு ஒரு வாக்குறுதியும் தர்றார். ஆமா, நம்ம முயற்சிக்கு மீறின பலனை கடவுள் தர்றார். நம்ம தாராளத்தை கடவுள் தன்னோட எல்லையற்ற தாராளத்தால இரட்டிப்பாக்குறார். இந்த தாராளத்தோட உச்சந்தான் அடுத்த வசனம். இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த சர்ச்சைக்குரிய பகுதி. மார்க் 4:25. ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆமா, முதல் பார்வையில இது ரொம்ப இரக்கமில்லாத மாதிரி, ஒரு மாதிரி முதலாளித்துவ சிந்தனை மாதிரி தோணும். ஏற்கனவே பலமா இருக்கிறவங்கள இன்னும் பலப்படுத்துற மாதிரியும், பலவீனமானவங்கள நசுக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த வசனத்தை பொருள் சார்ந்த செல்வத்தோட பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இயேசுவோட இந்த முழு உவமையுமே ஆன்மீக விதிகளை பத்தினது. இங்க உள்ளவர்னா யாரு? பணக்காரர் இல்ல. அப்போ யாரு? மாறாக தான் பெற்ற சின்ன விசுவாச ஒளியை பயன்படுத்துறவர், அதை பகிர்பவர், செயல்கள்ல காற்றவர். இல்லாதவர் என்பவர் ஏழை அல்ல, மாறாக கடவுள் கொடுத்த கொடைகளை பயன்படுத்தாமல் பூட்டி வைப்பவர். தன் விசுவாச விளக்கை மரக்காலின் கீழ் மறைத்து வைப்பவர். சரிதானே? 100% சரி. இது பயன்படுத்து அல்லது இழந்து விடு, அதாவது யூஸ் இட் ஆர் லூஸ் இட்ங்கிற விதியை போன்றது. ஒரு இசைக்கருவிய வாசிக்காம விட்டா விரல்களுக்கு அதோட லாவகம் மறந்துடும் இல்லையா? ஆமாம், நிச்சயமா. இயேசு இங்க சொல்றது ஒரு ஆன்மீக விதி மட்டும் அல்ல, அது மனித இயல்போட ஒரு அடிப்படை விதி. நாம பயன்படுத்தாத விசுவாசம், செயல்களா மாற்றப்படாத நம்பிக்கை காலப்போக்குல மங்கி நம்மள விட்டு போயிடும். கடவுள் கொடுத்த அந்த சின்ன ஒளிக்கீற்ற கூட மதிக்காம இருட்டுல பூட்டி வைக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த ஒளியோட சாத்தியம் கூட எடுக்கப்பட்டு விடும். இப்போ முழு வாசகமும் ஒரு புதிய வெளிச்சத்துல தெரியுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு. கடவுளோட வார்த்தைங்கிற ஒளி நமக்கு கொடுக்கப்படுது. அதை நாம மறைக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு விளக்கு தண்டுல வைக்கணும். அப்படி வைக்கும்போது அந்த உண்மை தன்னைத்தானே வெளிப்படுத்தும். அந்த உண்மையை முழுசா புரிஞ்சிக்க நாம திறந்த மனசோட கேட்கணும். நாம எந்த அளவுக்கு ஆர்வத்தோட கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ஆமா, நாம பெற்ற அந்த வெளிப்பாட்டை செயல்கள்ல காட்டும்போது அது இன்னும் பெருகும். அதை பயன்படுத்தாம விட்டா இருந்ததும் பறிபோகும். இது ஒரு முழுமையான ஆன்மீக வளர்ச்சி சுழற்சி. ஆமா, இந்த வாசகம் இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேக்குது. உங்க வாழ்க்கையில கடவுள் ஏத்தி வச்ச விசுவாசங்கிற விளக்கு எங்க இருக்கு?
அது உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க நண்பர்கள் மத்தியில பிரகாசமா ஒளி வீசுதா? இல்ல அதை ஏதோ ஒரு மூலையில மரக்காலுக்கு கீழே யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கீங்களா? நாம எந்த அளவையால கடவுளோட வார்த்தையை அளக்கிறோம்? ஒரு சின்ன தேக்கரண்டியால அள்ளுறோமா இல்ல ஒரு பெரிய பாத்திரத்தால அள்ளி எடுக்கிறோமா? இது சிந்திக்க இந்த வாசகம் நம்மளை இன்னைக்கு அழைக்குது. ஒரு இறுதி சிந்தனையா, அந்த அளவிங்கிற கருத்தை நம்ம அன்றாட உறவுகளுக்கு பொருத்தி பார்க்கலாம். நாம் பயன்படுத்தும் அளவாலேயே நமக்கும் அளக்கப்படும்னு இயேசு சொல்றாரு. ம் அன்பு, மன்னிப்பு, பொறுமை, தாராள குணம் இதெல்லாமே நாம மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுகள். இன்னைக்கு நாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுகளை இன்னும் கொஞ்சம் தாராளமா வழங்கினா, நாளைக்கு நாம கடவுள்கிட்ட இருந்தும் பிறர்கிட்ட இருந்தும் பெறப்போற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அருமையான சிந்தனை. நம்ம தாராளம் தான் கடவுளோட தாராளத்தை தூண்டுகிறது. அப்போ இன்றைய வாசகங்களை சுருக்கமா பார்த்தா, கடவுள் தாவீதுக்கு செஞ்சது மாதிரி நம்ம தகுதிய பார்க்காம நமக்கும் பெரிய வாக்குறுதிகளை தர்றார். அவர் தன்னோட வார்த்தைய தாராளமா விதைக்கிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டிய பதில்வினை என்னன்னா, அந்த வார்த்தைய திறந்த மனசோட ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒளியா வாழணும். முழுக்க முழுக்க கடவுளோட தாராள குணத்தை தான் காட்டுது. அவர் வாக்குறுதி கொடுக்கறதுலயும் சரி, அருளை பொழியறதுலயும் சரி, கொஞ்சம் கூட கணக்கு பாக்குறதே இல்ல. ஆமா. அப்போ நாம ஒரு விஷயத்த இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம அன்பு, நம்ம மன்னித்தல், மத்தவங்களுக்கு செய்யற உதவி, இதுலெல்லாம் நாம எந்த அளவை பயன்படுத்துறோம்? நம்ம தாராள மனசோட கொடுக்கறோமா இல்ல கணக்கு பார்த்து கொடுக்கறோமா? இதை இன்னைக்கு நாம சிந்திப்போம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனை நினைவு கூர்ந்தருளும். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவருக்கு ஓரிடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்க விட மாட்டேன். என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார்.
வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளித்தார். உன்மைந்தரின் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என்னவர்களையும் கடைப்பிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் முன்னரியணையில் வீற்றிருப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளித்தார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான்